இட்லிக்கு சாம்பார் வைக்க போகிறேன். இதில் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக பாசிப்பருப்பு இருந்தது, அதுவும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். காயப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இட்லி சாம்பாருக்கு. இது கேரட்டு, பூசணிக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. இன்றைக்கி கேரட்டு இல்லை, அதனால் சும்மா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி பழம், ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுதேன். ஒரு பல் பூண்டரிசி. இது சின்ன வெங்காயம் கொஞ்சமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். இந்த காய்கறி பருப்புலாம் வெந்ததை எடுத்தாச்சு. இதெல்லாம் நல்லா வெந்துட்டு இதை கரண்டிட்டு நல்லா மசிச்சுக்கிடணும். மசிச்சு விட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வீட்டு சாம்பார் பொடி, அதனால் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போடுவேன். 1 ஸ்பூன் நிறைய போட்டால் நமக்கு எவ்வளோ தேவையோ போட்டால் போதும். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி கொஞ்சம் போட்டுருக்கேன். இப்போ நான் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் சாம்பாருக்கு கொஞ்சமாக புளிப்பு சேர்க்கணும். அதனால் புளி கரைச்சி கொஞ்சமாக தேவையானதை மட்டும் சேர்த்துக்கணும். இதுலேயே சேர்த்து கொஞ்சமாக தேவையானதை மட்டும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கணும். சாம்பார் பொடியும் வத்தல் பொடியும் போட்டுக்கோம். அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா துண்டு துண்டாக ஆயிடும். இந்த அப்படியே வெந்துடும். பருப்புலாம் சேர்த்து வறுத்து திரிச்சிருக்கிறதுனால அப்படியே துண்டு துண்டாக சேர்ந்து வெந்த மாதிரி வெந்துடும். அதனால் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தாளிசம் பண்ணிடலாம். கடுகு சேர்த்து வெங்காயம், காயப்பொடி எல்லாமே இதில் பருப்புலையும் சேர்த்துருக்கேன். காயப்பொடி சாம்பார் பொடியில் எல்லாம் சீரகம், மிளகு, எல்லாம் பருப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து தான் வறுத்து வீட்டு முறையில் திரிச்சிருக்கேன். சாம்பார் இதில் தாளிப்பட்டு இட்லி ஊற்றணும். தண்ணி சூடு ஏறட்டும். சூடு ஏறின பிறகு தான் இட்லி கொஞ்சமாக கடலை மாவு. கரண்டிட்டு கரைச்சா சீக்கிரம் கரையாது, அதனால் கைட்டே கரைச்சி நல்லா கடலை மாவு அதில் சேர்க்கணும். இட்லி சாம்பாருக்கு கடலை மாவு சேர்த்தா தான் கொஞ்சம் சாம்பார் கொண்டு நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட் கிடைக்கும். ஏறிட்டு இப்போ இட்லி மாவு வீட்டில் அரைச்ச மாவு இல்லாமல் நான் கடையில் வாங்கின மாவு தான் இது.
கடையிலேயே நல்ல மாவாக கிடைக்கும், அதனால் அப்பப்போ வாங்கிக்கிடணும். வீட்டில் அரைச்சா வச்சு புளிக்க வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு அப்பப்போ கடையில் வாங்கிக்கிடணும். நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கணும். இந்த சாம்பாருக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு மசாலா வாசனைலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தழை பிச்சு போட்டுக்கலாம். இட்லி அவிஞ்சிட்டான்னு பார்க்கலாம். தண்ணி வச்சு இட்லி நல்லா வெந்துட்டு இட்லி எடுத்துடலாம்.